இன்னைக்கு நாங்க 3 பேரும் விளையாடிட்டு உட்கார்ந்துட்டு இருந்தோம். அப்ப ஒரு வயசான அம்மா ஜிம்மிய தூக்கி மடியில வச்சுட்டு உட்கார்ந்தாங்க. உங்களுக்கு உங்க அம்மா பிடிக்கும்னா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. அவங்க பையனும் மருமகளும் வீட்டை விட்டு வெளியே அனுப்பிட்டாங்க. பாவம், தாயின் காலடியில தான் சொர்க்கம் இருக்கு. இப்படி எல்லாம் பண்ணாதீங்க. உங்களுக்கு ஒரு நாள் வயசு ஆகும். அவங்களுக்கு டீ வாங்கி கொடுத்துட்டு எங்களோட கூட்டிட்டு போயிட்டோம். உங்களுக்கு இது போல ஒரு அண்ணன் இருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எனக்கு ரொம்ப பசிக்க ஆரம்பிச்சிடுச்சு. எங்க அண்ணன்ட்ட வேற காசு இல்ல. உடனே அண்ணன் வெஜிடபிள் ஷாப்புக்கு வேலைக்கு போய் அதுல கிடைச்ச பைசாவை வச்சு எனக்கு சாப்பாடு வாங்கி தந்தான். 2 பேரும் அல்ஹம்துலில்லாஹ் ஹாப்பியா சாப்பிட்டோம். இதா எங்க அண்ணனோட கடை. உங்க அண்ணனை நீங்க மிஸ் பண்றீங்களா? அப்போ ஒரு லைக் பண்ணிக்கோங்க. அண்ணன் சாப்பிட்டு கொஞ்சம் நேரம் தூங்கும். எனக்காக கஷ்டப்பட்டு உழைக்கிற எங்க அண்ணனுக்கு தினமும் சாப்பாடு செஞ்சு கொண்டு வந்து கொடுப்பேன். அவனே சாப்பிட்டா வேலை இருக்குன்னு கொஞ்சமாக தான் சாப்பிடுவான். அதான் நானே ஊட்டி விடுவேன். உங்களுக்கு நாய் பிடிக்குமா? அப்போ ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நானும் ஜுனோவும் நடந்து போயிட்டு இருந்தோம். அப்ப வழியில ஒரு நாய்க்குட்டிய பார்த்தோம். பார்க்கவே ரொம்ப பாவமா இருந்துச்சு. அந்த நாயை என் வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டேன். படைப்பினங்கள் மீது இரக்கம் காட்டாதவனிடம் இறைவன் இரக்கம் காட்ட மாட்டான். அன்னைக்கு கூட்டு வந்த என்னோட நண்பனுக்கு உடம்பு சரியில்லை. ஜுனோவும் நானும் அவனை டாக்டரோட கூட்டு போனோம். டாக்டர் அவனை செக் பண்ணிட்டு ஒரு ஊசி போட்டாங்க. அது பார்த்து ஜூனோ பயந்தே போயிட்டான். அவனுக்கும் ஊசி போட்டுருவாங்கன்னு. என்னையும் என்னோட நண்பர்களையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு போலீஸ் ஸ்டேஷன் போயிருந்தோம். பஸ்ல ஜூனோவையும் ஜிம்மியையும் கூட்டிட்டு டவுனுக்கு மளிகை வாங்க போயிருந்த. அங்க எல்லா பொருளும் வாங்கிட்டு வந்தோம். வர வழியில உங்களுக்கு பூனை பிடிச்சா ஒரு லைக், நாய பிடிச்சா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு தங்க செயின் கிடந்துச்சு. இத வாங்க எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க. உடனே நாங்க போலீஸ் ஸ்டேஷன்ல கொடுத்துட்டோம். அடுத்தவங்க பொருளுக்கு எப்பவும் ஆசைப்படக்கூடாது. எனக்கு அம்மா அப்பா எல்லாமே எங்க அண்ணன் தான். எனக்காக கஷ்டப்படுற எங்க அண்ணனுக்கு ஏதாவது உதவி பண்ணணும்னு தோணுச்சு. காலையில இறைவன்ட பிரார்த்தனை பண்ணிட்டு ஜூனோ ஜிம்மிக்கு சாப்பாடு கொடுத்துட்டு நானும் சாப்பிட்டுட்டு புதுசா திறந்த எங்க ஜூஸ் கடைக்கு வியாபாரம் பார்க்க போயிட்டோம். உங்களுக்கும் என்ன மாதிரி சகோதர சகோதரிகள் இருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. மனசளவுல ஊனமான இந்த மனிதர்களுக்கு இடையில என்னொரு அன்பு இந்த பசங்களுக்கு. அந்த பொண்ணும் பையனும் வயலுக்கு போய் தர்பூசணிலா பறிச்சு ஒரு வண்டியில போட்டு அதை கொண்டு வந்து ஜூஸ் ரெடி பண்ணி மனதளவில் வலிமை படைத்த நண்பர்களோடு ரொம்ப சந்தோஷமா குடிக்கிறாங்க. இந்த பசங்களை பிடிச்சா கொஞ்சம் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு ஜிம்மிக்கு ஆக்சிடென்ட் ஆகிட்டு, அதுவும் ஒரு உயிர் தானே. இங்க நிறைய பேருக்கு புரியல. ஜூனோவும் ஜிம்மியும் ரோட்ல விளையாண்டுட்டு இருந்தாங்க. அப்ப ஒரு பைக் வந்து இடிச்சிட்டு நிக்காம போயிட்டான். நல்ல வேலை நான் போறதுக்குள்ள ஜூனோ ஜிம்மிய ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிட்டான். டாக்டர் ஜூனோவை பாராட்டினார். நீங்களும் பாராட்ட நினைச்சா ஒரு லைக் பண்ணுங்க. எப்படியோ 3000 பணமும் கரும்பும் வாங்கியாச்சு. வீட்ல போய் சாப்பிட வேண்டியதா? தம்பி சாப்பிட ஏதாவது தாப்பா சாப்பிட்டு 2 நாள் ஆகுது. வேற பார்க்க பாவமா இருக்காரே. சரி வாங்க ஃபர்ஸ்ட் போய் முடி வெட்டுவோம். அண்ணா பார்த்து நல்லா வெட்டுங்க. இன்னைக்கு இதான் நடந்துச்சு. ஜைனப் நான் அவரை முடி வெட்ட விட்டுருக்க. அப்பாவோட ட்ரெஸ்ஸ கொண்டு போறேன். இப்ப உங்க அப்பா அம்மா உன்னை நல்லா வளர்த்துருக்காங்க. இன்னைக்கு கடையில நல்ல வியாபாரம். அதான் கணக்கு பாத்திட்டே இருக்கேன். அச்சச்சோ, இன்னைக்கு ஜெயினுக்கு பிறந்த நாள். அவ அன்னைக்கே மோதிரம் வேணும்னு கேட்டாலே. சரி சரி சீக்கிரம் கணக்கு பார்த்து முடிச்சிட்டு கடைய மூடிட்டு கிளம்பி போக வேண்டியதுதான். அண்ணே, இன்னைக்கு என் தங்கச்சிக்கு பிறந்த நாள். ஒரு நல்ல டிசைன்ல மோதிரம் காட்டுங்க. இந்த மோதிரம் நல்லா இருக்கு. இதுவே பேக் பண்ணிடுங்க. இன்னைக்கு இந்த மோதிரத்தை வாங்கிட்டு வந்து ஜெயனப் கிட்ட கொடுத்த உடனே அவ எவ்வளவு சந்தோஷப்பட்டா தெரியுமா? பாக்குறதுக்கே ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. எங்களோட வீடியோ எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு அண்டார்டிகாக்கு இந்த பெண் குயினை பார்க்கறதுக்கு நாங்க வந்திருந்தோம். பெண் குயினை பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. அந்த பெண் குயினுக்கு சாப்பிடுறதுக்கு மீன் எல்லாம் கொடுத்து கெஞ்சி கூட்டு பார்த்தோம். அப்புறம் தான் தெரிஞ்சது ஏதோ எனக்கு என் முண்டாட்டிக்கும் சண்டை. நான் கோச்சிட்டு போயிட்டேன். ஒரு கேமராக்காரன் வீடியோ எடுத்து இன்னைக்கு நெட்ல போட்டு விட்டுட்டான். இல்ல உங்களுக்கு வாய் இருக்குன்னு சொல்லிட்டு இப்படிலாம் பேசக்கூடாதுடா. உங்க இஷ்டத்துக்கு அதுவும் ஒருத்தன் போட்டான் பாருங்க. இந்த பெண் குயின் டெட் ஃபவுண்ட் அப்படின்னு சொல்லி போட்டேன். ஏன்னா நான் செத்து போயிட்டேன்னு சொல்லி போட்டான். இந்த உலகத்துல இருக்க பெண் குயின் ஃபுல்லா இணைய மாதிரியே தான் இருக்கும். ஏதோ ஒரு பெண் குயின் செத்ததுக்கு நான் தான் செத்துன்னு சொல்லி போட்டேன். கொஞ்ச நேரத்துல இந்த வாரத்துல உங்களுக்கு காண்டன் தான் நான் தான் கிடைச்சிருக்கேன் போல. போய் வேலை வெட்டியே போய் பாருங்களா லூசு பேலடா. அதுக்கப்புறம் நான் மலைக்கே போறேன்னு சொல்லிட்டு போயிருச்சு.
உங்களுக்கு மீன் பிடிக்குது பிடிக்குமா? அப்ப லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நானும் எங்க அண்ணனும் மீன் பிடிக்க போனோம். பெரிய மீன் எல்லாம் போட டம்மி பீஸுகளான்னு சொல்லிட்டு போயிட்டு கிடைச்ச மீன் எல்லாம் அங்கேயே சமைச்சு சாப்பிட்டு ஒரு கை பாத்துட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருக்கா? அப்ப சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நண்பர். ஊர்கோவில் திருவிழா வரும்போதுதான் நமக்கு தெரிஞ்சவங்களா வெளியூர்ல இருந்து வருவாங்க. பண்டிகைக்கு வாரங்களோ இல்லையோ ஊர் திருவிழாக்கு கண்டிப்பா வந்துடுவாங்க. இன்னைக்கு எங்க ஊரு கோவில்ல திருவிழா பார்க்க போயிருந்தோம். அங்க ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. உங்களுக்கு உங்க ஊரு திருவிழா பிடிக்கும்னா ஒரு லைக் பண்ணுங்க. அப்புறம் அவங்களோட உட்கார்ந்து சாப்பிட்டு கொஞ்ச நேரம் பேசினோம். அண்ணனுக்கு ஒரு பஞ்சு மிட்டாய் வாங்கிட்டு சந்தோஷமா கிளம்பிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா? அப்ப ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு என்னோட பூனை சொல்லுச்சு அதோட குட்டி சாக்கடையில விழுந்துருச்சு. எப்படியோ அதை காப்பாத்தி வீட்டுக்கு கொண்டு வந்தாச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எனக்கு அம்மா அப்பா எல்லாமே எங்க அண்ணன் தான். எனக்காக கஷ்டப்படுற எங்க அண்ணனுக்கு ஏதாவது உதவி பண்ணணும்னு தோணுச்சு. காலையில இறைவன்ட பிரார்த்தனை பண்ணிட்டு ஜூனோ ஜிம்மிக்கு சாப்பாடு கொடுத்துட்டு நானும் சாப்பிட்டுட்டு புதுசா திறந்த எங்க ஜூஸ் கடைக்கு வியாபாரம் பார்க்க போயிட்டோம். உங்களுக்கும் என்ன மாதிரி சகோதர சகோதரிகள் இருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. மனசளவுல ஊனமான இந்த மனிதர்களுக்கு இடையில என்னொரு அன்பு இந்த பசங்களுக்கு. அந்த பொண்ணும் பையனும் வயலுக்கு போய் தர்பூசணிலா பறிச்சு ஒரு வண்டியில போட்டு அதை கொண்டு வந்து ஜூஸ் ரெடி பண்ணி மனதளவில் வலிமை படைத்த நண்பர்களோடு ரொம்ப சந்தோஷமா குடிக்கிறாங்க. இந்த பசங்களை பிடிச்சா கொஞ்சம் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.